பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் தொம்பி ரதாவாணி பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவின் பிறந்த நாளை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பிலும் கருத்து வெளியிடப்பட்டது. இன்று அரசாங்கத்தினதும் போலீசாரினதும் செயற்பாடுகளினால் 2 உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன. அவர்களிடம் பொய் சாட்சியங்களை பெற முயற்சித்தும் பொய் சாட்சி சொல்லுமாறு அழுத்தம் கொடுத்தும் அவர்களை தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளியுள்ளது. திருட்டை நிறுத்த வேண்டும், மோசடி, ஊழல் மற்றும் வீணடிப்புகளை நிறுத்த வேண்டும். ஆனால் அதை நிறுத்துவதற்கு முறையான வேலை திட்டமும் சட்டமும் இருக்க வேண்டும். நாம் கிராமங்களில் பலமாக ஒன்றிணைவோம். எமக்கு வெறுப்பு, பொறாமை அல்லது குரோதத்துடன் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி அரசியல் பயணத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. இப்போது திசை காட்டி தரப்பினருக்கு இவ்வாறான கூட்டங்களை நடாத்தும் போது பெரிய பிரச்சனை ஏற்படுகின்றது. ஏனெனில் அவர்கள் பொய் சொல்லும் போது இடிமின்னல் தாக்குவது போல அமைகின்றது. விமான நிறுவன அதிகாரி ஒருவர் இன்று தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொல்லப்பட்டாரா என்பது எமக்கு தெரியாது. இவர்களுடைய பொய்களின் அளவு எவ்வளவு என்றால், இந்த நாட்டுக்கு கொண்டு வராத விமானம் ஒன்றிற்கு லஞ்சம் பெற்றதாக கூறி வழக்கு தாக்கல் செய்து இன்று மனிதர்கள் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த அரசாங்கத்தின் மீதான அவநம்பிக்கையினால் மக்கள் மீண்டும் எமது முகாமை நோக்கி ஒன்றிணைகின்றார்கள். எமக்கு வேறு எந்த நிகழ்ச்சி நிரலும் இல்லை. எமது ஒரே நிகழ்ச்சி நிரல் 2029ஆம் ஆண்டு மீண்டும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த யுகத்தை உருவாக்குவதுதான். எமக்கு தோல்வி ஏற்பட்டதற்கான காரணம் எமவர்கள் ஒவ்வொருவரிடமும் இருந்த பிரதமர் கனவுதான். நாம் பின்னடைவை சந்தித்திருந்தாலும் அன்று பொதுத் தேர்தலுக்கு சென்றிருந்தால் மொட்டு குறைந்தது 50 தொடக்கம் 60 இடங்களை பெற்று பலமான நிலையில் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கி இருக்கும். இந்த நாடு இவ்வளவு சீரழிய நாம் இடமளித்திருக்க மாட்டோம்.